கேம் பிளேக்குள்ள போனா எப்படிலாம் இருக்கு, என்னென்னலாம் மாத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னைக்கு கார் எஸ்கேப்பே பண்ணலாம் மக்கள். இந்த டோரு கார் எஸ்கேப் இந்த ரெண்டுல பண்ணலாம். பாருங்க, டே 1 ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் சீவர் எஸ்கேப் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கிராணி ஹார்ட் மூலம் சீவர் எஸ்கேப்பே பண்ணிட்டோம். ஸோ பண்ண எஸ்கேப் பண்ணா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆனால் நம்ம சீவர் எஸ்கேப் பண்ணல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திறந்து பார்ப்போம். ஓகே, திறந்து பார்த்தா இப்படியே உழுக்க எதுவுமே இருக்காது. பட் சும்மா தான் மக்களே திறந்து பார்த்தேன். வேற வழி இல்லை, திறந்து தான் பார்த்தா ஆகணும். ஏன்னா வந்து உழுக்கு ஏதாச்சும் மேபி இருந்துச்சுன்னா பாருங்களேன், அந்த பங்கின் மண்டை நம்மளே பார்த்துட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னமா தூக்கிட்டு இருக்கா? அவளோட காஸ்டியூம் கூட நான் பார்க்கல. பாருங்களேன், இந்த பிளாக் ட்ரெஸ் இன்னும் வழக்க மாதிரி தான் வச்சிருக்கா. பரவாயில்ல. இவ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வழிமுக்கியம் பாருங்க, இன்னும் வழிபட்டு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மறுபடியும் நீங்கள் வந்துட்டியா? வெளியே வந்துரு, இல்லைன்னா நானா பிடிச்சேன் வழக்க மாத்திராடி அடிப்பேன். அதாவது ஒன்றுத்துக்கும் சொல்றது இல்லை. நம்மளை பார்த்தீங்கன்னா வழக்க மாட்டத்தில் அடிப்பாளா? இவளுக்கு இருக்கு மகளே, விளைங்க. சரி ஓகே, நம்மளால இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட வெப்பன் கூட இல்லை. இப்படி பார்த்தா நம்ம எங்கே தானே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு போடுவோம் பாருங்க. இன்னும் ஆக்கணும் டிஸ்டர்க் ஆயிட்டா. இது நம்ம பார்த்தீங்கன்னா பாட்டியை பூட்டி நம்ம ஓடிடுவோம். சரி பாருங்க, நம்ம கார் பேட்டரி தான் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடுவோம். ஏன்னா கார் பேட்டரி தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் சொன்னேன். ஓகே, பார்த்தீங்கன்னா போவோம். அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஆங்கர் வேறு தள்ளி விட்டேன். இப்போ என்ன நடக்க போது தெரியல. இங்கே வந்து புரியல. பாருங்க, நாக்களை தள்ளி விட்டுக்கிட்டு அவளே பார்த்துக்கிறேன். ஒன்றுத்துக்கும் சொல்றது இல்லை, வச்சுக்கிட்டு சிறப்பாக தான் வந்துட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் அவன் போயிடுவான்னு நினைக்கிறேன். இது தள்ளி விட்டா. ஐயோ, ஆனால் காது வேணாம் பேச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கதவு சாத்திட்டு நம்ம ப்ராசஸ் உள்ளுக்கு பார்ப்போம். ஓகே சோழி முடிச்சு நினைக்கிறேன். சோழி முடிஞ்சு. அதாவது ஒன்றுத்துக்கும் சொல்றது இல்லை, இப்படி வந்து கொக்கா மாட்டிக்கிட்டோம் மக்களே. ஆனால் எப்படி மக்கள் வந்தா நம்ம கதவு சாத்திட்டோம். பிரேக்கிங் ஃபோர்ஸும் இல்லை. ஆனால் இப்படின்னு பார்த்தா அதுதான் எனக்கு தெரியல. சரி ஓகே, ஆனால் இந்த ஹாலோவின் அப்டேட்டில் புதுசாக இன்னும் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவளுக்கு இன்னும் அவனால் இன்னும் பண்ண முடியும். பட் அது என்னதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஹாலோவின் அப்டேட்டில் எப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியல மக்களே. எனக்கு தெரிஞ்சிருக்கும் கால் தான் கேட்கும் அந்த பாட்டிக்கு. ஆனால் எனக்கு இந்த ஹாலோவின் அப்டேட்டில் புதுசாக பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போடுங்க, நம்மளுக்கு ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. ஓகே, இதை எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். பாருங்க மக்களே, யாரு நம்ம மேலே வாங்கி எடுத்துட்டு இருக்கான். ஒருவேளை இவன் வந்து இதாக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஸ்கெலிட்டனு. பாருங்களேன் மக்களே, அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இவனா இருப்பான் போல இருக்கு. ஆனால் கீழே ஒரு அண்டர்கிரவுண்டில் ஒரு ஸ்கெலிட்டன் இருக்குதுமா. அதான் நம்ம கூட ஒரு ஃப்ரீ ஸ்டாக் கூட இருக்க மாட்டோம். அந்த ரூமில் ஒரு ஸ்கெலிட்டன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் நினைக்கிறேன். ஆனால் அவனோட ஆவிதான் ஏஞ்சி வந்துருக்கு போல இருக்கு. நான் அவனே வந்தாலும் கிட்ட வந்தா பாருங்களேன். ஒன்றுத்துக்கும் சொல்றது இல்லை. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கொஞ்சம் நம்ம புக்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றுத்துக்கும் சொல்றது இல்லை. பார்த்தீங்கன்னா ஜம்ஸ்கேன்ற பேர் இன்மைக்கும் ஒன்று போட்டு விட்டானுங்க. சரி ஓகே, அது பார்க்க ஸ்பைடர் மாதிரி தான் மக்கள் இருந்தது. இதை பாருங்க, இது எப்படி இருக்குன்னு. ஐயோ வாங்க, எலி வேற இருக்கு. ஆமா, இந்த எலிலாம் வந்து நைட் மேர் மோட்ல தானே இருக்கும். எனக்கு புரியல, இது நம்ம வந்துருக்கு நைட் மேர் மோடா இந்த உண்மையிலே நம்ம வந்து ஹாலோவின் நானே. ஏன்னா பாருங்க, நைட் மேர்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கு மக்களே. பாருங்க, இவங்க மூக்குலையும் வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க நோட் பண்ணுங்க, வழி முக்கியோட அந்த மூக்கில் பார்த்தீங்கன்னா 3 தொங்குது. அதான் எனக்கு என்ன
என்னன்னு தெரியல. அதாவது பீச்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அதே மாதிரி அன்னைக்கு மக்கள் இருக்கா. அதான் நம்ம நார்மல் மோட்ல வந்து இருக்கக்கூடாது போல இருக்கு. என்னமா தோத்துறாங்கன்னு பாருங்க. சரி ஓகே, நம்ம வந்தது நார்மல் மோடு தான். இப்படி ஹார்ட் மோட் மாதிரியே இருக்கு. அதுக்கு உள்ளுக்கு போட்டுட்டு போயிடுவோம். அப்படி உள்ள போட விடு விடு விடு. ஏய் எப்படி மக்கள் வந்தா போச்சு தோழி முடிக்க. அதாவது ஒன்றுத்துக்கும் சொல்றது இல்லை, நான் என்னன்னு சொல்ல. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டே 3 வந்துருச்சு. அதாவது ஒன்றுத்துக்கும் சொல்றது. ஆனால் எப்படி ஆனால் வந்து ஆனால் எப்படி உங்களுக்கு காதிக்கு நம்ம வந்து நார்மல் மோடு ஹார்ட் மோடு மாதிரிலாம் கிடையாது. நார்மல் ஸ்பீடில் தான் வரும். சரி ஓகே, என்னதுன்னு என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு மேஜிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கு மக்கள் இது இருக்கு. ஓ பெயிண்டிங், அந்த பெயிண்டிங் வச்சு எதுவும் பண்ண முடியாது. சரி ஓகே, நம்ம போவோம். ஐயோ இங்கே வந்து நான் தோழி முடிச்சு நினைக்கிறேன். ஐயோ மாட்டேன். ஐயோ இல்லை போங்க. நம்ம மாட்டில மக்களே நம்ம தப்பிச்சிருக்கோம். இப்படியும் தப்பிச்சும் தெரியல. இப்படி அந்த ரூமை சுற்றி வந்திருக்கோம். ஆனால் போனச்சு நம்ம மேலே போனோம், அதில் ஒர்க் ஆகல. ஆனால் இது ஒரு ட்ரிக்கு போல இருக்கு, நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்கு. அதாவது ட்ரிக்கா இல்லை நக்கானே தெரியல நம்மளுக்கு. ஆனால் கூட சுற்றுது லக்கு. ஓகே நம்ம போவோம். உங்க பாருங்க ஸ்கெலிட்டன் மண்டபத்தில் தோத்திக்கிட்டே வரான். இவன் சும்மா வந்தாலும் மக்களே பரவாயில்ல மக்களே. இவன் நம்ம மேலே வந்து வாங்கி துப்பிட்டு போகிறான் மக்களே. அதெல்லாம் பார்க்க டிஸ்கஸ்டிங்காக இருக்கு. வேணும்னா வந்து நம்மளோட கிராணி மூஞ்சில போய் வாங்கி எடுக்க வருது தானே. அவன் மூஞ்சில தான் எடுக்க மாட்டான் மக்களே, நம்ம மூஞ்சில தான் வந்து எடுத்துட்டு இருப்பான். ஏன்னா ஜஸ்ட் மிஸ். அதுதான் நம்ம சொன்னது கேட்டுருச்சு போல இருக்கு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஓகேன்னா முதல்ல பேசாம இருக்க. ஒருவேளை வந்து ஏதாவது இதாக இருக்காலும். சரி ஓகே, இப்போ நம்ம போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா விரும்பு வேறு வரா. சரி நம்ம இப்போ போவோம். அப்படி பேயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போட்டுட்டு ஐயோ இப்போ நம்ம ஓடிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அந்த கட்டையை வச்சு கவர்ந்து விட்டுருவான். ஆனால் இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ஹாலோவின் முடியல. ஸோ ஆப்டேட்டை மாற்றிருப்பாங்களா இல்லை அதே அப்டேட்னா. ஆனால் வந்து இந்த ஆப்டேட்டை போட்டாங்கன்னா தெரியாது ஒரு இது மாதிரி. ஓகே இருங்க. ஓ ஐயோ அதாவது அதை உடச்சிட்டு மட்டும் நம்மளே பார்த்து படி ஒரு பெண் வந்தாச்சு. அவன் தான் வருவோம். ஐயோ இவன் சுற்றி வாங்கிட்டாருமா. இவன் போட்டாலே கொஞ்சம் ஸ்லோவாக அது மூவ்மெண்ட்டு. தோத்திதான் வந்துட்டு இருக்கா. எனக்கு இதில் பேச்சே வரல, ஓடல. போடுங்க, நமக்கு கேஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. நம்ம கண்டிப்பாக காருக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். கார் பேட்டரி கிடைச்சிருச்சு, கேஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா கன் பாட்டு வேறு இருக்கா, அதை நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாட்டு 2 வாட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு வாட்டி கூட அடிக்க வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு காரில் உறிஞ்சிட்டு அங்கே போகிற வரைக்கும் நம்ம பார்ப்போம். நம்ம உடனே பேசாமல் இருக்க ஏதாச்சும் ஆட்சி போல இருக்கு. சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்க ஓகே வந்துட்டான்னு நினைக்கிறேன். சல்லா இங்கே தான் இருக்கியா? இன்னைக்கு உன்னைய பிடிச்சி மசாலா இருக்காம விட மாட்டேன். இது உன்னை வந்து புழக்க எங்க இருக்கா? யோ பாருங்க 20 சாத்தியம். யோ வந்து போடு எப்படி சாத்தியாச்சு. என்னடி பண்ண முடியும்? நான் வந்தனா பார்த்துப்போம். அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ பாட்டி உணவு வரையும் பண்ண முடியாதுல. முடிஞ்சா வெளியே வாடா இந்த உள்ளுக்கு வாட்டா. இவ ரொம்ப பேசிட்டு இருக்காங்க இவனுக்கு. அதாவது பாட்டி இப்போ சாவ போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த கேஸை போட்டுருந்தா அதுவும் ஒரு இதுக்கு செக் பண்ணிக்கணும். போடுங்க சோழி முடிஞ்சு. அதாவது வாடா வானே அதாவது டைலாக்கா அதாவது இதாக பேசி அவளை போட்டு பாருங்க. இது ஸ்பைடர்ல ஒரு நிமிஷத்துல நம்மள ஏதாவது ஒன்று பண்ணணும் மக்களே. அப்பப்போ வந்து ஜம்ப்ஸ்கேர்ஸ் பண்ணி விட்டுட்டு போதுங்க. அதுங்களுக்கு அப்படின்னா சந்தோஷம் எனக்கு தெரியல. சரி ஓகே இருங்க, அதுங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறோம். ஓகே இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 நம்பர் இருக்கு. இப்போ பாருங்கன்னா ஏதோ ஜாமா இருக்கு நினச்சா பார்த்தா ஹாலோவினோட இது வந்து இருக்கு. சரி ஓகே நம்ம போவோம். இங்கே நம்ம தேடு இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கா. சரி அப்புறமே நம்ம போட்டேன்னு வந்திருப்போம். ஆனால் மக்கள் எனக்கு இதில் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஹாலோவின் மோடு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஹாலோவின் எஸ்கேப் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஹாலோவினுக்கு மட்டும் அந்த எஸ்கேப்பு நான் நார்மலாகவே இருக்கிறது தான். பட் அது விடல. ஏன்னா விட்டுருந்தா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புது எஸ்கேப்பாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரு அப்டேட்டாக பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு எஸ்கேப்பும் விட்டுருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட்டை பேசிக்கிட்டே நம்ம ஸ்பாட் ப்ளாகையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதை கண்டுபிடிச்சி கீழே ஒழிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பாட்டியை பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் ஆயிருப்பாங்க. ஸோ நம்ம
நம்ம திருப்பி சவுண்டை போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே பார்ப்போம். அவள் வந்துடுவா. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், கையில் மட்டும் சிக்கிடக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னு தெரியல, இன்னும் ஆளை காணும். ஒரு இப்போ தான் யூஸ் பண்ண ஆகிட்டு இருக்காளா? சரி, ஓகே, இப்போ வந்துருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம இதை எடுத்துகிட்டு வர கட்டியும் பேசுகிற கட்டியும் எப்படியும் 1 minute ஆயிருந்துருக்கோம். சரி, ஓகே, இன்னும் மக்கள் இன்னும் ஆளை காணும். வந்துட்டா மக்களே, இருங்க ஒரு நிமிஷம், இதுல நம்ம போட்டு தள்ளிடுவோம். இருங்க மக்களே, நீங்க பாத்தீங்களா? அவ ரீஸ்பான் ஆகி வந்தா. அப்ப இதுல தெரியுது அவ இங்கதான் ரீஸ்பான் ஆயிருக்கா. சோ அவ பாத்தீங்களா படிக்கிட்டே எடுத்து வரல. சோ அந்த இடத்துல பாத்தீங்களா அங்கிருந்து டக்குனு ரீஸ்பான் ஆகி வந்திருக்கா. ஐயோ, அதாவது நம்ம திடீர்னு அங்க நின்று இருக்கும் போது நம்ம போட்டு தள்ளிட்டோம். அங்க நின்று இருந்திருக்கும் போது நம்மள ஒரே வச்சு ஒரே போட்டுருவா. ஒரு ஜம்ப் கேஸே கொடுத்துட்டுருவா. மக்களுக்கு பாருங்க, அவனை கதவு உடச்சு தோழி முடிச்சு நினைக்கிறேன். போன வாட்டி தான் நான் ஏமாந்து போனேன், இந்த வாட்டி நான் ஏமாறவே மாட்டேன். தப்பிச்சேனா? ஆனா உன்னால தப்பிக்கவே முடியாது, உன்னை விட மாட்டேன். எங்க இருக்க? ஆமா மக்களே, அது மட்டும் இல்லைங்க, பாருங்க அவ கூப்பிடுவாளா, அதாவது நீங்க எங்க இருக்கிற, அவனும் நம்ம பாட்டில எங்க இருக்க அப்படின்னு அவளை வர வைப்போமா. என்ன மக்களே, இது லாஜிக் இருக்கு. அவன் நம்மளை போட்டு சாப்பிடுறான், இது விருந்தா வச்சிட்டு இருக்கா, நம்மளை போட்டு அடிக்கிறாள. சோ அவகிட்ட தப்பிக்காம போன பார்த்தா இவன் நம்மள பாட்டு கூப்பிடுறா. முடிச்சு அவளே வந்து அடிச்சுக்கிட்டோம் மக்களே, கண்டிப்பா. ஆனா நம்ம அப்படி கூட சொல்லக்கூடாது, ஏன்னா அடிச்சாலும் அடிச்சு போடுவா. ரொம்ப கேர்ஃபுல்லா மக்கள் இருக்கணும். சரி, ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அதிலே பாட்டாச்சு. இதுல நான் பாக்கல. ஓகே, போடுங்க, நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா இதுக்கு நேரம் பார்ப்போம். டெலிவரி தான் மோஸ்ட்லி இருக்கும். பாருங்க, கீழே வெப்லா இருக்கு. ஆனா போடுங்க, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல எங்கடிச்சு சொல்லி முடிஞ்சு பாருங்க. நம்ம இதை போட்டுட்டோம், சவுண்டு போட்டுட்டு இருக்கோம், அதனால போவோம். ஓகே, ஆனா இந்த ஏரி அப்பப்போ கொஞ்சம் ஜம்ஸ்கேட் பண்ணி விட்டுரு, ஏன்னா பாட்டி சேஸ் பண்ணா அது கடிச்சு விடுது. ஸோ நான் யாராச்சும் வந்து அடிக்க, அதாவது போட்டுதான் தானே தோணுது. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். இப்போ என்னன்னா இந்த ஸ்க்ரீன் ஏன் இந்த மாதிரி ஆகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நான் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருந்தேன் மக்களே. அது ஏன் தெரியல, இந்த ஸ்டேஜுக்கு வந்தாலே ஒரு மாதிரி ஸ்க்ரீன் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுது. நான் ட்ரை பண்ணது ஒரு வாட்டி கூட இல்லை, ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி கிட்ட ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அப்படிதான் அந்த எனக்கு ரிசல்ட் வந்து இருந்துச்சு. மற்ற காலத்துலலாம் மற்ற இதுலலாம் வரல, ஆனால் அந்த இடத்துல மட்டும் தான் அந்த மாதிரி எனக்கு வந்து இருக்கு. ஸ்க்ரீனை கொடுக்காம ஆண்டு பார்ப்போமா அப்படி பார்த்தா அப்படியே எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் அந்த மாதிரி வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்டேட்டோடையா இல்லை நம்ம ஃபோனோடையான்னு, அதாவது நம்பல மக்களே, என்னோட ஃபோனோடையான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் நாடு மட்டும் உங்களோட ஆப்டேட்டு, அதை நீங்கள் நாடு மட்டும் ஆப்டேட்டும் இப்படி தான் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கிற காட்டியும் ஒரு ஆப்டேட்டும் சொல்ல விடுறாங்களா, 2 பேரும் நம்ம சுற்றி வச்சு முடிக்கலான்னு குறியா இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவன் வந்தா பள்ளி முக்கிய வர வந்திருக்கா, அதான் நம்மள பாட்டி தான் வந்திருக்கா. ஓகே, இருங்க நம்ம இதுவுக்கு பாக்கலாம், எதுவுமே இல்லை. நான் சொல்லுக்கு வெப்பன் கேட்கணும். சரி, ஓகே, இதுல பாத்தீங்கன்னா போடி நம்ம ஷார்ட் கனை ரீலோட் பண்ணிட்டோம். யாரா இருந்தாலும் போட்டு தரவர் தான் மேலே அந்த ஸ்கெலிட்டனை வந்து போட்டு தரணும், அதுதான் நம்ம கிட்ட வாங்கி துப்புது. ஆனா முதல்ல நம்ம பாட்டியை போட்டு தருவோம், ஏன்னா அவன் நம்மள 2 வாட்டி அடிச்சிருக்கா. ஆனா நம்மளும் ஈக்குவலா 2 வாட்டி அடிக்கல, ஏன்னா ஒரு வாட்டி நான் எஸ்கேப் ஆயிட்டா. இருங்க சவுண்டு போட்டு கூப்பிடும், என்னமா சவுண்டு போடுறோம், இன்னும் நம்ம பாருங்களேன். எங்கடி இது வந்துட்டா. இப்போ போடு பொக்கப்பள்ளு போட்டாச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு, 1 minute 30 செகண்ட். போடு சக்ஸஸ்ஃபுல்லாக அவளை போட்டாச்சு. பாருங்க என்னவா பார்க்குறாங்க பாருங்களேன். மூக்குல பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இருந்துச்சு, அதுதான் என்னன்னு தெரியல. அது விச்சில் போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கெலிட்டனை சுட போகிறோம் பார்த்தீங்கன்னா கிடையாது, ஏன்னா ஸ்கெலிட்டனை சுட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம போயிட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவரை சுடுவோம். இல்லை எனக்கு புரியல, அதாவது ஒன்றுத்துக்கும் சொல்கிறது மக்களே, இந்த புல்லட் வேஸ்ட் பண்ணதுக்கு அவனையாச்சும் சுட்டு காலி பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, அதை நம்ம திருப்பி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இதை ரீலோட் பண்ணிட்டு அவன் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதுவே ரீலோட் இவனே இங்கே தான் வந்துட்டா சொல்லணும், ஒரு டே சுற்றியே போவோம். ஓகே, மக்களுக்கு பாருங்க, அவனுக்கு எதுவும் ஆக மாட்டுது. ஐயோ, அவன் ஒருவேளை இமோட்டலாக இருப்பானோ, ஏன்னா கிரானியில் இருக்கிற பாதி இது வேணா, கிரானியில் இருக்கிற பாதி கேரக்டர்ஸ்க்கு இமோட்டலாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா சீவர் எஸ்கேப்லேயே பார்த்தீங்களா இமோட்டலாக தான் இருக்குது. அண்ட் நிறைய
ஃபேன் மேட்லாம் இருக்கு, அதுவும் இமோட்டல் தான். இதில் கூட கில் பண்ணுற மாதிரி எல்லாம் அதுவே நான் யோசிச்சிருக்கணும், அதெல்லாம் மறந்து போயிட்டேன். இப்போ 2 ஆமோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிருக்கு. ஏன்னா வந்து இந்த ஆமோ பார்த்தீங்கன்னா லிமிட்டடு அண்ட் அந்த க்ராஸ் பவர் இருக்கும் தெரியுமா, அதுதான் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடு. இது ஆனால் இந்த இது உங்களுக்கு லிமிட்டடு, 2 வேஸ்ட் பண்ணிட்டோம். சரி ஓகே போடுவோம். ஆனால் இந்த ஷார்ட் கன் வந்து ஒத்து மக்கள் இந்த அப்டேட்டுக்கு, ஏன்னா அவளோட ஸ்பீடும் இதுவும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் நான் நார்மல் மோடு வந்தனால தான் அப்படி இருக்கா, இல்லை ஜம்ப் ஸ்கேர்ஸே அப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே இன்ஜின் பார்ட் எடுத்து கொண்டு வந்துடுவோம். ஓகே இப்போ இந்த ஸ்பார்க் பிளக் எடுத்து போட்டுருவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே போட்டாச்சு. இன்னும் நம்மளுக்கு என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு தேவை. ஓகே 1 2 பார்த்தீங்கன்னா கார் பேட்டரி. ஓகே 3 பார்த்தீங்கன்னா பேட்லாக்கி. அதாவது 4வது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது கார்கி. ஸோ மொத்தமாக அவங்க 4 பொருள் தேவைப்படுது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது இருக்குது, அதாவது கேசோலின் அங்கே போட்டு வச்சுருந்தோம். ஸோ 5ல் அது இப்படி இருந்தா நான் எப்படின்னு போவேன். அதாவது ஒன்றுக்கும் சொல்றதுல அவன் தீனு வந்து அடிச்சு விட்டலாம் மக்களே. சரி ஓகே பார்த்தீங்கன்னா டே 4க்கு போயாச்சு மக்களே. டே 4 இதுக்குள்ளே டிஃபிகல்ட்டான அதாவது பயமான இதுலேயே பார்த்தீங்கன்னா பாதி பேர் அவுட் ஆயிடுவாங்க. எனக்கும் தான் மக்களே ஒன்றுத்துக்கும் சொல்றதில்ல, அடிச்சு வெளுத்து விட்டுட்டா. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போவோம், இந்த வாட்டியாவது நம்ம எஸ்கேப் ஆகும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். இந்த ஆலோவின்லாம் வந்து இது பண்ணுது. ஆனால் அந்த ஸ்கெலிட்டன் மட்டும் போனாலே பார்த்தீங்களா இன்னும் ஒரு போய் சீரியஸ் சவுண்டு கேட்குது. இதுவும் இந்த பம்கினும் ஒரு ஸ்கெலிட்டனு, அது அந்த நம்ம வாங்கி துப்புது அந்த ஸ்கெலிட்டன் கிடையாது. இன்னொன்று தலை மட்டும் சில இடத்துல இருக்கு தெரியுமா, அதை நம்மளை பற்றி சிரிக்குது மக்களே. நான் அது நம்மளை பார்த்தா இதுதான் சொன்னப்பாங்க சிரிக்குது. நம்ம ஓடுறதை பார்த்தா நம்ம கிட்ட இவளை மாட்டிட்டு ஓடுறதை பார்த்தா இவனுக்கு சிரிப்பா வருது போல இருக்கு, ஒன்றுத்துக்கும் சொல்றது இல்லை. சரி இருங்க நம்ம இந்த ஷார்ட் கன் எடுத்துட்டு 2 பேர் டாத்துறாங்க. ஐயோ சொல்லி முடிஞ்சு அதாவது நான் நினைச்ச கண்டிப்பா அவுட் ஆயிடும், பட் நமக்கு லக்கு இன்னைக்கு நிறைய இருக்கு போல இருக்கு. போச்சு சோழி முடிஞ்சு. ஐயோ அதாவது ஒன்றுத்துக்கும் நான் சொல்றதுக்கு தேவையில்ல, ஒன்றுத்துக்கும் சொல்றது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுட்டா பாருங்க. இப்போ நம்ம டே 5க்கே வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால கண்டிப்பாக எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ நம்ம வாலண்டியராக போயிட்டு பாட்டிக்கிட்டே அடி வாங்கிடலாம். நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போயிட்டு பாட்டியை போயிட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு வாலண்டியராக உளுந்துருவோம். டே 5 எப்படியும் எஸ்கேப் தான் ஆக முடியாது தான். ஸோ நம்ம பாட்டியை நம்ம அடிக்கணும். பாட்டி எங்கே இருக்கீங்க? வாலண்டியராக வந்துட்டு போகிறதுக்கு இது வர பாருங்க நம்ம அடிக்கிறதுக்கு எவ்வளோ குறியா இருக்கானு. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஆளே காணும். அவர் ரேஸ் பண்ண ஆகிட்டு இருக்கா போல இருக்கு. நமக்கு அவருக்காக வெயிட் பண்ண முடியுது. இல்லைன்னா வந்து நம்ம பாட்டி யாருன்னு தெரியாதா, அவங்க நம்மளே தான் வாலண்டியரா போனாலும் நான் தான் அடிச்சேன் அவனை தப்பிக்க விடல பாத்தியா அப்படியே சீன் காட்டுவாங்க பாருங்க. நானே உழுந்தேன் கத்துவாங்க வேற பார்த்தீங்கன்னா. சரி ஓகே இப்போ உழுந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த பாட்டிக்கு நம்ம ஒரு இதை கொடுத்து தான் போகிறோம். ஸோ நம்ம ரீட்ரைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்க நான் ரீட்ரைட் தான் வந்திருக்கேன். ஓகே நம்ம உள்ளுக்கு போயிடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு வேறு பண்ணிட்டேன். என்ன தப்பு? ஐயோ இவ்வளோ மக்களே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா வந்து நானே இப்போ தான் நமக்கு நோட் பண்ணேன் வீடியோ முடிஞ்சு. அப்புறம் போங்க அப்படின்னு நானே போயிட்டேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா ஈஸி மோடு பாருக்க நான் ப்ராக்டிஸ் மோடு ஆன் பண்ணி விட்டேன். ஸோ நான் கூட பார்த்தேன் எங்கோ பாட்டி ஆளக்கணும், அந்த சீவரை பாட்டி ஆளக்கணும் பார்த்தேன். பட் ஆளையே காணும். பார்த்தா தெரியுது தப்பி தவறி ஈஸி மோடுக்கு மாற்றி ப்ராக்டிஸில் போய் தட்டி விட்டேன். ஒன்றுத்துக்கும் சொல்கிறது இல்லை. சரி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வின் ஆகலை, ஏன்னா ப்ராக்டிஸ் அப்படின்னு இல்லை கிடையாது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் எஸ்கேப் ஆகும். ஈஸி மோடு அது இப்போ திருப்பி எப்படி மக்கள் கண்டினியூ பண்ண முடியும்? ஏன்னா கண்டினியூ பண்ணாலும் வீடியோ லென்த்து இதாயிரும். எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட நான் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரைடே தான், அதாவது இன்னைக்கு அதாவது இந்த ஃப்ரைடே 8:30 o'clock தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுவேன். அதை அப்போ பாருங்க இப்படி இன்னும் கஷ்டமாக இருக்கும்னு. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோமோலையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்ன ஒரு ஜம்ப்ஸ்கேர்ஸ் இருந்துச்சுன்னு. அப்போ பாருங்கள் இந்த கேம் பிளேவும் அப்படி தான் இருக்குது. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா போயிடுவோம்.
ஐயோ திருப்பி இந்த மாதிரி தான் மக்களே ஆயிடுச்சு. நான் சொன்னது தெரியுமா? ஆனால் இந்த மாதிரி ஆகும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது அந்த மாதிரி தான் ஆகுது. ஆனால் ஏன் தெரியுமா நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தேன், இதை விளாண்டுட்டு இருக்கும் போது எனக்கு தெரியல. நான் வந்து விளாண்டுட்டு அப்புறம் தானே வாய்ஸ் கொடுத்தேன். ஸோ அப்போ அதில் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுவே இந்த மாதிரி ஆகுது, இது வீடியோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆயிடுமா? ஐயோ இந்த மாதிரிலாம் அவனை எப்படி மக்கள் எஸ்கேப் ஆகுது, எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐயோ நிப்பாட்டிடுறேன், இப்போ வழி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கிராணி வெர்ஷன் போட்டு விட்டுருவோமா? வேணாம் வேணாம், அந்த தமிழில் தான் சொன்னேன் வேணாம். ஐயோ எப்போ மக்கள் போவோம்? இல்லை எனக்கு புரியல. அதாவது நம்ம நிரந்தரமா ஐயோ அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பேச்சு மக்களே. நானும் நினைச்சேன் போவே போவாதுன்னு, பட் சக்ஸஸ்ஃபுல்லாக பேச்சு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்களா என்ன இருந்ததுன்னு எஸ்டி கலெக்டிங்ஸ். அதாவது நம்ம கூட சீவரேஸ்க்கு 2 பொருள் கிடைச்சிருச்சு ஆல்மோஸ்ட். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2 யாம வச்சுக்கணும். ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம சீவரேஸ்க்கு பண்ணிட்டோன்னு ஒரு கணக்கு வந்துடும். பட் சீவரேஸ்க்கு ஆல்ரெடி பண்ணிட்டோம், ஸோ கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்றனால தான். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய்ட்டு இதை அட்டாச் பண்ணி விட்டு வந்துடுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் சில காட்டெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஐயோ இதுவே நமக்கு இதுவாக ஆகுது, நம்ம போவோம். இதாக ஆகிட்டுருக்கு, இந்த வீடியோ ஒரு மாதிரியே தான் இருக்குது. ஸோ இதுங்க நம்ம போவோம். ஓகே போங்க. டெட்ரேடா ஐயோ நம்மள பாட்டை போக விட போகிறதுக்கு டெட்ரேடாக இருக்குது. எங்க நம்ம இதை மட்டும் நம்ம போட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இது என்னன்னு பார்ப்போம். பாருங்க கையில் தூக்கிட்டு போடு. ஐயோ பாருங்க சிலையா மாறிடுச்சு, இதுல போட்டு பார்ப்போம். அதாவது இருக்கிறதே ஒன்று நோண்டி விட்டோம், இல்லை ஒரு இன்னும் நல்லா பண்ணிட்டோமா? நம்ம இன்னைக்கு கண்டம் தான். ஆல்ரெடி இந்த ஸ்கெலிட்டன் மண்டை இருக்கு, அவனே வாங்கி துப்பி நீங்க என்ன பாருங்க. நான் எஸ்கேப் ஆகும்போது நம்ம உடம்பு ஃபுல்லாவே ஐயோ இப்படியே பண்ணி பார்க்க முடியல, ஒரே நாட்டமா தான் கிடக்கும். என்னத்தை தான் சாப்பிட்டான்னு தெரியல, ஆனால் அவனுக்கு எங்க வயிறு இருக்குன்னே தெரியல, அப்படி துப்பிட்டு இருக்கான். என்னத்தை சாப்பிட்டான்னு தெரியல அப்படி. சரி ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போட்டு வச்சிருவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ நம்ம செகண்ட் ஜாமா இதை கார் பேக் இருக்குது, ஸோ இதையோ போட்டு வச்சுப்போம். ஓகே இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் கொஞ்சோண்டு கட் பண்ணி தான் இருக்கேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது போடுங்க ஸ்பாட் ப்ரா கிடச்சிருக்கு. ஸோ நம்ம போட்டுருவோம். ஐயோ ஸ்க்ரீன் திருப்பி அந்த மாதிரி ஆச்சு மக்களே. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கன் பார்ட்டை எடுத்து நம்ம அட்டாச் பண்ணி விட்ருவோம். பாருங்க நான் இதெல்லாம் நான் தான் அந்த கஷ்டப்பட்டு எங்கே இருக்குன்னா தேடி எடுத்துட்டு வந்தேன். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா போகலாம். ஆனால் இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்லாக்கி எடுக்கிறதுக்கு தான் எனக்கு ஐயோடு போயிடுச்சு. ஏன்னா கடைசியில் எங்கே திரும்ப இருந்தது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, பார்த்தா எங்கே திரும்ப இருந்துச்சு. அதாவது நான் சொல்ல தேவையில்ல மக்களே, இன்னும் நான் எடுக்கல. அதாவது இந்த ரெக்கார்டில் நான் எடுக்க போகிறேன் பாருங்களேன். ஐயோ இந்த எலி வேற மக்கள் நம்ம ஊரை வாங்கிட்டு இருக்கு. ஸோ நான் எங்கே இருக்குன்னு நீங்களே பாருங்க. இது வேற அப்பப்போ ஒரு மாதிரி ஆகுது, பிளராக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சாரி. ஓகே பேட்லோக்கி பாருங்க எங்கே இருக்குன்னு, இங்கே தான் இருக்குன்னு எனக்கு நான் நினச்சே பார்க்குற ப்ராமிஸாக சொல்கிறேன். இங்கே இருக்குன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, அந்த அளவுக்கு ஒரு இடத்துல வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த ஆப்டேட் நீங்கள் விளாடும்போது அதாவது கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, ஏன்னா இப்போ உள்ள நார்மல் ஆப்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள ஆப்டேட்டில் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் விளாடும்போது ப்ளே ஹவுஸ் கீழும் ப்ளே ஹவுஸ்லேயும் பாருங்கள், ஏன்னா அதுலேயே தான் நான் பார்த்தேன். சரி ஓகே போடுங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆயாச்சு. போடுங்க எஸ்கேப் ஆயாச்சு. அப்பாடி தும்மியே போட்டாச்சு பாருங்க. அது இடிச்ச உடனே போயிட்டு உடஞ்சிருக்கும். நம்ம இதான் லாஸ்ட் போடுங்க உடச்சாச்சு பாருங்க. பிரிட்டிஷ் மூடு தான், கிராணி இல்லை. நானும் குழந்தைங்க எங்கே கிராணி இல்லைன்னு கடைசியாக பார்த்தா தெரியும் பிரிட்டிஷ் மூடு. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம வெளியெல்லாம் ஆக முடியாது மக்களே. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிக் தேங்க்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மூடு வேறு இருக்குது. ஸோ அதையும் போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கிறிஸ்மஸ் மூடை பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் வீக்கில் போடுவோம். ஸோ வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம டோர் ஸ்டெப்
பண்ணணும், அதுவும் ஈஸி மோட்ல ஹாலோவின் மோட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் போட்டு அதை எஸ்கேப் ஆகுது அந்த கட்சின் மட்டும் ஷார்ட்ஸில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அது வேணான்னு சொல்லுங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். மஸ்ட் லைக் சப்ஸ்கிரைப் வேணும், ஷேர்லாம் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா அடுத்த